Hi student, today நம்ம கிளாஸில் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வேரியன்ஸ் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், ஓவர்ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் வேரியன்ஸ், அதனுடைய ஃபார்முலாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரைட்டு. முதல்ல இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றதால எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட் இது வந்தாலும் ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாண்டர்ட்லேருந்து வாட் இஸ் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டர்ட் வந்து அது டிவேட் ஆகுதா இல்லை டிவேட் ஆகலையா, அப்படி டிவேட் ஆகுது, ஆக்சுவல் வந்து டிவேட் ஆகுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அட்வர்ஸாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாமல் அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மெட்டீரியல் வேரியன்ஸு. அந்த மெட்டீரியல் வேரியன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இந்த ஆக்சுவல் ப்ரைஸ். ஆர் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எப்போ சார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஃப் அவுட்புட் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அவுட்புட் இஸ் நாட் தேர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் டீட்டெயில் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை கண்டுபிடிக்கணும். ரைட்டு. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா actual quantity into standard price minus actual price. Actual quantity into standard price minus actual price. Next அடுத்த ஃபார்முலா, அடுத்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த ஃபார்முலா டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆர் யூசேஜ் வேரியன்ஸ். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது யூசேஜ் வேரியன்ஸ். ஆர் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் தான் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவோம். அந்த காஸ்ட் வேரியன்ஸ்லேயே அந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்லேயே அந்த காஸ்ட் வேரியன்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலா தான் நீங்கள் அதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ அவுட்புட் டீட்டெயில்ஸ் இருந்தால் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் இல்லைனா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அவுட்புட் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் அவுட்புட் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் செகண்ட் ஃபார்முலா தான் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் என்ற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா மெட்டீரியல் mix variance. Direct material mix variance. Standard price into revised standard quantity minus actual quantity. Revised standard quantity minus actual quantity. If revised standard quantity நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா total weight of actual mix divided by total weight of standard mix into standard quantity of each material. இதான் ஃபார்முலா. total weight of actual mix divided by total weight of standard mix into standard quantity of each material. அப்போ revised standard quantity கண்டுபிடிச்சிடலாம். if actual mixும் standard mixும் சேமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஆக்சுவல் மிக்ஸும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸும் சேமாக இருந்தால் அப்படின்னா அங்கே நீங்கள் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியே போட்டுடலாம். எது போட வேண்டிய அவசியம் இல்லை, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்போ அந்த மிக்ஸு டிஃப்ரெண்ட் ஆனதான். இப்போ ஆக்சுவல் மிக்ஸும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸும் டிஃப்ரெண்ட் ஆனதான் என்ன ஆகும் அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியே வரும். இப்போ ஆக்சுவல் மிக்ஸும் ஸ்டாண்டர்ட் மிக்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் அங்கே வரும். என்ன வராது, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அங்கே வராது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா பாருங்கள். இது மிக்ஸ் வேரியன்ஸு. அடுத்த வேரியன்ஸ் என்னென்னா டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டைரக்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் டைரக்ட் மெட்டீரியல் ரீயூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. கால்குலேட் ஒன்லி when output details are not given in the problem. இது எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட்புட் டீட்டெயில்ஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். அவுட்புட் டீட்டெயில் இல்லைனா மட்டும் இந்த டைரக்ட் மெட்டீரியல் ரீயூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னா ஃபைனலாக என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இன்ட்டு standard output for actual mix minus actual output. Standard output for actual mix minus actual output. இப்போ standard cost per unit நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கீழே கொடுத்துருவோம் பாருங்கள். standard quantity per unit. அப்போ standard cost per unit என்ன அப்படின்னா total cost
டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட், அது டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுடைய ருப்பீஸ், டோட்டல் எவ்வளோ ருப்பீஸ் இருக்குது டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் மிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் மிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் மிக்ஸ். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் ஆக்சுவல் மிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் மிக்ஸ். ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் மிக்ஸ் இதான் இதுக்கான ஃபார்முலா, ஈல்டு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன். அடுத்து என்ன அப்படின்னா வெரிஃபிகேஷன். இதில் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் நீங்கள் போட்டு என்ன பண்ணணும், ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல். இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுக்கு எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கும் டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸும் டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வரும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இந்த டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸு ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். இந்த டைரக்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸையும் ஈல்டு வேரியன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் வரும். ஆர் டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் என்ன அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ப்ளஸ் டைரக்ட் மெட்டீரியல் ரீயூசேஜ் வேரியன்ஸ் ஆர் என்னது சப் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீயூசேஜ் வேரியன்ஸ் ஆர் சப் யூசேஜ் வேரியன்ஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சிம்பிள் சம்மோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை கொஞ்சம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.